கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மிகவும் அருமையான ஒரு வார்த்தை, ஒரு கட்டளையும் கூட. நம்முடைய வாழ்வில் நாம் முதலாவதாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, இயேசு மகிமைப்படும் பொழுது நம்முடைய பெயரும் மேன்மைப்படுத்தப்படும். இந்த இடத்துல அதை தான் அவர் சொல்லுகிறார். நம்ம வார்த்தையினால இருந்தாலும் சரி, நம்முடைய செய்கைகள், நம்முடைய அனுதின காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நாம் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு நாம் அதை செய்ய வேண்டும். இயேசு இதை விரும்புகிறாரா? நான் இந்த காரியத்தை செய்வதன் நிமித்தமாய் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா? நாம் ஒரு நிமிடம் அதை சிந்தித்து விட்டு, ஒருவேளை உலக பிரகாரமான காரியமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம். எதை செய்தாலும் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், நான் செய்யக்கூடிய இந்த சம்பவம், காரியம், பேசுகிறது என் தேவனை மகிமைப்படுத்துமா? என் ஆண்டவர் இதில் பிரியப்படுவாரா என்று சொல்லி நம்மை நாமே அதை ஆராய்ந்து மீண்டுமாக அவருடைய முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்வில் வார்த்தையினால், நம்முடைய செய்கைகளினால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்மை பார்க்கிறவர்கள் இவர்களோடு கூட இயேசு இருக்கிறார், மெய்யாகவே இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் அல்லது இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லுகிற அந்த ஒரு சாட்சியின் ஜீவிதத்தை கர்த்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். முழுமையாக நம்மில் ஒருவேளை குறை இருக்கலாம், எவ்வளவோ குறைகளில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த குறைகளை நிறைவாக்குகிறவர். இந்த நாளிலும் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, எங்களை காண்கிறவர்கள் எங்களில் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய வார்த்தை, என்னுடைய செய்கை, நான் எதை செய்தாலும் அது கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை என்னிலே காணட்டும், கிறிஸ்துவின் சாயலை என்னிலே காணட்டும். நான் மற்றவர்களுக்கு முன்பதாக இயேசுவை நான் பிரதிபலிக்க வேண்டும். உலகத்தின் மக்களைப் போல அல்ல, சண்டை போடுறது போல அல்ல, கோவப்படுறது போல அல்ல, எரிஞ்சு விழுகிறதுனால அல்ல, மற்றவனை ஏமாத்துறது அல்ல. எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே, இன்று எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன், உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இன்று தேவ கரம் நம்மை தொடுவதை நாம் உணர முடியும். மெய்யாகவே கர்த்தருடைய கரம் இன்று அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் தொடும். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று சொல்லி இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையில் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரம் அப்படியே இறங்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கீழ்ப்படிதல், நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடும். இந்த நாள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையும் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.